வாங்க, இன்னைக்கு நாம பேச போற ஒரு பேரரசு கிட்டத்தட்ட 1500 வருஷம். ஆமாங்க, 1500 வருஷம் இந்த பூமியில கோலோச்சிய ஒரு வம்சம். ஆனா நம்மள பல பேருக்கு அவங்கள பத்தி முழுசா தெரியாது. சரி, இன்னைக்கு நாம அலைகளையே ஆண்ட அந்த சோழர்களோட மறைக்கப்பட்ட வரலாற்றை தான் பார்க்க போறோம். சோழர்களோட வரலாறு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானது. ரொம்ப பழங்காலத்துல ஆரம்பிச்சு இடைக்காலம் வரைக்கும், அதாவது 1500 வருஷத்துக்கு மேல அவங்க ஒரு பெரிய சக்தியா இருந்திருக்காங்க. ஒரு வகையில உலக புகழ்பெற்ற ரோமானிய பேரரசுக்கு இணையா நீண்டகாலம் நிலைச்சு நின்ன ஒரு வம்சம்னு சொல்லலாம். ஆனா இவ்ளோ பெரிய வரலாற்றுல ஒரு பயங்கரமான மர்மம் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இருக்கு. இந்த 1500 வருஷ ஆட்சியில ஒரு 300 வருஷம் சோழர்கள்னு ஒருத்தங்க இருந்த சுவடே இல்லாம வரலாற்றிலிருந்து மொத்தமா காணாம போயிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்ளோ பெரிய சக்தி எப்படி இருந்த தடம் தெரியாம மறைய முடியும்? வாங்க, இதுக்கான பதில தேடுவோம். சரி, முதல்ல சோழர்கள் எப்படி அந்த இருட்டிலிருந்து திரும்பவும் வெளிச்சத்துக்கு வந்தாங்கன்னு பாப்போம். இது ஒரு பிரம்மாண்டமான கம்பேக் ஸ்டோரி. அந்த 300 வருஷ இருண்ட காலத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு? களப்பிரர்கள்னு ஒரு கூட்டம் படையெடுத்து வந்தப்போ தென்னிந்தியாவோட அரசியல் மொத்தமா தலைகீழா மாறிடுச்சு. அதே நேரத்துல பல்லவர்களும் பாண்டியர்களும் பெரிய சக்திகளா வளர்ந்து நின்னாங்க. இந்த ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல சிக்கி சோழர்கள் அவங்களோட நாட்டையும் அடையாளத்தையும் இழந்து கிட்டத்தட்ட வரலாற்று புத்தகங்கள்ல இருந்தே அழிக்கப்பட்டாங்க. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான்: மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒரு வம்சம் எப்படி திரும்பவும் எழுந்து நின்னு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சு? இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை. சோழர்களோட இந்த மீள்வருகை ஒரே நாள்ல நடந்த மேஜிக் இல்ல, இது பல தலைமுறை கந்த கனவு. முதல்ல விஜயாலய சோழன் ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி சோழ வம்சத்தை திரும்பவும் ஆரம்பிச்சு வச்சாரு. அவருக்கு பின்னாடி வந்தவங்க அந்த பொரிய ஒரு பெரிய நெருப்பா மாத்தி சுத்தி இருந்த எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி அதிகாரத்தை உரப்படுத்துனாங்க. கடைசியா பராந்தகன் அந்த நெருப்ப கொண்டு ஒரு பெரிய பேரரசுக்கான அசைக்க முடியாத அஸ்திவாரத்தையே போட்டார். இப்போ நாம சோழர்களோட பொற்காலத்துக்குள்ள போக போறோம். அவங்க வெறும் நிலத்தை மட்டும் ஆண்ட ராஜாக்களா இல்லாம கடலையே தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு காலகட்டம் இது. இந்த மாத்தத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காவேரி ஆத்தங்கரையில ஒரு சின்ன ராஜ்யமா ஆரம்பிச்ச அவங்க இந்திய பெருங்கடலே ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய கடற்படை சக்தியா மாறுறாங்க. இது வெறும் ராஜ்யத்தோட விரிவாக்கம் மட்டும் இல்ல, இது அவங்களோட முழுமையான உருமாற்றம். இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு ரெண்டே பேர் தான் முக்கிய காரணம்: ஒரு அப்பாவும் மகனும். ராஜராஜ சோழன் தென்னிந்தியாவே ஒன்னா இணைச்சு இன்னைக்கும் வானத்தை பார்த்து நிக்கிற தஞ்சை பெரிய கோயில்ல கட்டின சிற்பி. அவரோட மகன் ராஜேந்திர சோழன் அப்பாவோட கனவை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போனார். கங்கை வரைக்கும் படையெடுத்து கடல் தாண்டி தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் சோழர்களோட புலிகொடிய பறக்க விட்டார். சோழர்களோட கடற்படை சும்மா போருக்காக மட்டும் இல்ல, அது வர்த்தகத்தை கட்டுப்படுத்துற ஒரு பெரிய கருவி. இலங்கையையும் மாலத்தீவுகளையும் கைப்பற்றினது மூலமா இந்திய பெருங்கடலோட கடல் பாதைகளை அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்புறம் ஸ்ரீவிஜயம்னு சொல்லப்படுற இந்தோனேஷியா மலேசியா வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தி சீனாவுக்கும் மத்திய கிழக்குக்கும் நடக்கிற வர்த்தகத்துல தங்களோட முத்திரையே பதிச்சாங்க. உண்மையிலே அவங்க தான் கடலோட ராஜாக்களா இருந்தாங்க. போர்க்களத்துல மட்டும் இல்ல, கலையிலையும் சோழர்கள் உச்சத்தை தொட்டாங்க. அவங்களோட சாம்ராஜ்யம் அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவங்க கல்லுலையும் வெண்கலத்திலையும் செதுக்கி வச்ச கலை இன்னைக்கும் நம்ம கூட வாழுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். சோழர்கள் புதுசா ஒரு கலை வடிவத்தை கண்டுபிடிக்கல, ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆரம்பிச்சு வச்ச கலை பயணத்தை அதோட உச்சத்துக்கே கொண்டு போனாங்க. ஏற்கனவே இருந்தத இன்னும் அழகா செதுக்கி மெருகேத்தி ஒரு முழுமையான வடிவத்தை கொடுத்தாங்க. 80 டன், இது எவ்வளவு பெரிய எடை தெரியுமா? இப்போ இருக்கிற ஒரு போயிங் 737 விமானத்தோட எடைக்கு சமம். அவ்வளவு பெரிய ஒரே ஒரு கல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கிரேன் எந்த மெஷினும் இல்லாம 216 அடி உயர கோபுரத்தோட உச்சிக்கு சோழர்கள் எப்படி கொண்டு போனாங்க? இது அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு மட்டும் சாட்சி இல்ல, அவங்களோட திட்டமிடலுக்கும் கூட்டு உழைப்புக்கும் ஒரு மாபெரும் உதாரணம். ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்ற மாதிரி சோழர்களோட கல்லுலையும் வெண்கலத்திலையும் செஞ்ச சிற்பங்கள் இந்தியாவிலே இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு நேர்த்தியா அடைஞ்சது. அது வெறும் கலைப்பொருள் இல்ல, அது பக்தி, அதிகாரம், அழகு, இது எல்லாத்தோடும் வெளிப்பாடு. ஆனா இது எல்லாத்தையும் விட சோழர் கலையோட மகுடம் எதுன்னு கேட்டா அது அவங்களோட வெண்கல சிலைகள் தான். அதுலயும் குறிப்பா இந்த பிரபஞ்சத்தோட படைத்தல், காத்தல், அழித்தல்னு எல்லாத்தையும் ஒரே சமயத்துல காட்டுற அந்த நடராஜர் சிலை. இந்த ஒரு சில போதும் சோழர்களோட கலைத்திறமையும் அவங்களோட தத்துவ பார்வையும் எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்ல இன்னைக்கும் உலகம் முழுக்க இது கொண்டாடப்படுது. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும்
அதுக்கு ஒரு முடிவு இருந்தே தீரும் இல்லையா? அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த சோழ பேரரசு எப்படி வீழ்ந்துச்சு? பாருங்க, ஒரு பேரரசு வீழ்றதுக்கு எப்பவுமே ஒரே ஒரு காரணம் இருக்காது. சோழர்கள் விஷயத்திலயும் அதுதான் நடந்துச்சு. தெற்குல பாண்டியர்கள் திரும்பவும் பெரிய சக்தியா எழுந்தாங்க. பல 100 வருஷமா நடந்த தொடர் போர்கள் நாட்டுல இருந்த செல்வத்தை எல்லாம் காலி பண்ணுச்சு. இது பத்தாதுன்னு அடுத்த ராஜா யாருங்கிற வாரிசுரிமை சண்டைகள் பேரரசு உள்ளிருந்தே அரிக்க ஆரம்பிச்சுது. கடைசியா 1500 வருஷத்துக்கும் மேல நீண்ட அந்த பயணம் கிபி 1279ல ஒரு முடிவுக்கு வந்துச்சு. பாண்டிய படைகள் சோழர்களை தோற்கடிச்சப்போ ஒரு மாபெரும் சகாப்தம் முடிஞ்சு போனது. சோழ பேரரசு விழுந்திருக்கலாம் சரி, ஆனா அவங்க விட்டுட்டு போன அடையாளம் அழியவே இல்ல. தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. அவங்களோட நடராஜர் சிலைகள் இன்னைக்கும் உலகத்துக்கே பிரபஞ்ச நடனத்தை சொல்லிக் கொடுக்குது. அப்போ நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். அழிஞ்சு போன ஒரு பேரரசால பல 100 வருஷம் கழிச்சும் ஆசியா முழுக்க கலையிலையும் கலாச்சாரத்திலையும் எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது? இதிலிருந்து ஒண்ணு மட்டும் புரியுது, வரலாறுங்கிறது முடிஞ்சு போன கதை இல்ல, அது நம்ம நிகழ்காலத்திலயும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு.